எம்புரான் திரைப்பட விநியோகஸ்தரும் தொழிலதிபருமான கோகுலம் கோபாலன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். வீட்டில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான விசாரணைக்கு கொச்சியில் அவர் ஆஜராகியிருக்கிறார். எம்புரான் திரைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோகுலம் கோபாலனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. தற்போது அவர் ஆஜராகியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஏற்கனவே அந்நிய செலவாணி வழக்கில் 1.5 கோடியை கோபாலனிடம் இருந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹேமலதா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஹேமலதா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் லூசிபர். இந்த படத்தினுடைய 2வது பாகம் உருவாகி தற்பொழுது எம்புரான் 2 படம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த படம் பல சர்ச்சைகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா சில காட்சிகள் நீக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த படத்தை இணைந்து தயாரித்த மற்றும் விநியோகஸ்தருமான கோகுலம் கோபாலன் வீட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி சுமார் சென்னை, கோழிக்கோடு உள்ளிட்ட 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா அலுவலகங்கள் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று இதுல சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குநரான பிருத்திவிராஜ் மற்றும் ஆண்டனி பெரும்பாவூருக்கும் வருமானத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில பாத்தீங்கன்னா கோகுலம் கோபாலன் வீடு மற்றும் அலுவலகங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தமிழக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்று கொச்சியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா கோகுலம் கோபாலன் நேரில் ஆஜராகியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஃபெமா வழக்கு தொடர்பாகவும் அவரிடம் விசாரிக்கப்படுகிறது. அதாவது கோகுலம் கோபாலனிடம் இருந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை இயக்குநரகம் ஏற்கனவே கைப்பற்றி இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுமார் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் இருந்து சுமார் 592.54 கோடி ரூபாய் ரொக்கமாகவும் காசோலையாகவும் பெற்றதாகவும் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.